Hey guys, very good morning. Welcome back to my channel, Mr. Joker. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பைக்குக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லாங் ட்ரிப்பு போகும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோடு வந்து கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா லைட்டு தான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் அடிஷ்னலாக ஒரு ஃபாக் லைட்டு இன்ஸ்டால் பண்ணலாங்கிற பிளானில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுதான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ட்ரிச்சியில் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. நான் 2-3 ஷாப்பில் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, நாங்கள் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி போகிறோம், எங்கே இருக்குதுன்னு தெரியலை. அது எப்படியா செக் பண்ணி இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி ஆகணுன்ட்டு. கைஸ், ஸோ இப்போ நம்ம ஃபாக் லைட்டை கனெக்ட் பண்ண போகிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெரி சிம்பிள் கைஸ், சீரியஸ்லி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஃபாக் லைட் வந்து நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கில் பண்ணலாம், இல்லை நீங்கள் பம்பரில் பண்ணலாம், இல்லை ஹேண்டில் பாரில் பண்ணலாம். அது அப் டு யூ. உங்களுக்கு எங்கே வேணுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி பம்பரில் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் எனக்கு பிடிக்கலை. ஸோ நான் ஃபோர்க்கில் பண்ணலாங்கிற பிளானில் பார்த்து ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்க் பார்த்திங்கன்னா 1.5 inch பைப், 4 inch பைப் அது. ஸோ சி கிளாம்ப் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. சி கிளாம்ப் வந்து 165 rupees அவ்வளோதான் வந்தது. ஸோ போனோடனே ஷாப்லேயே வாங்கியாச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ சி கிளாம்பை ஃபஸ்ட்டு ஃபோக்கில் போட்டு டைட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபாக் லைட் வாங்கும்போது ஒரு சின்ன கிளாம்ப் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கிளாம்பை சி கிளாம்போட கனெக்ட் பண்ணி இப்போது ஃபாக் லைட் வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு, டைட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் 2 சைடுமே வந்துட்டு லைட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறது, இந்த ஒயர் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண போகிறது ஹெட்லைட்டில் தான். ஸோ நம்ம இப்போ ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஹெட்லைட்டை ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ லைட் வந்து தனியாக தூக்கி ஓட்ட வச்சுருங்க. இது இதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸை செலவு பண்ண போகணும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி கிளாம்ப் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அது 165 to 170 வரும். அது இல்லாமல் அந்த ஸ்ட்ரிச்சஸ் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்ட்ரிட்ச் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அது 65 rupees தான் டோட்டலாகவே வருது. ஒரு இப்போது இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரிட்ச்சு அது நார்மல் தான். ஜஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்தாலே போதும். நார்மலாக டைட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து மறுபடியும் இந்த ஒயரையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக வந்து ஹெட்லேம்புக்குள்ளே வந்து உள்ளே விட்டு எடுத்துருங்க. அதான் பண்ணிகிட்ருக்காப்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபாக் லைட்டோட ஒயரையும் உள்ளே எடுத்துருங்க. ஸோ 3 லைட்டுமே உள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுதான் கைஸ். ஸோ இப்போ பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபாக் லைட்டையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. ஸோ லைட் இப்போ ஒயர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு இருக்காப்புல. நல்லா பண்ணாங்க மெக்கானிக். ஒரு ஒயரிங் பண்ணுறது வந்து சூப்பராக பண்ணியிருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், இது முடிஞ்ச அளவுக்கு சின்ன விஷயங்கள் நீங்களே பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக டீட்டெயில்டாக போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட் டைம்னாலே தெரியல, ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு கிளியராக தெரியும். எதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். வெரி ஈஸி கைஸ். நீங்கள் வெளியே போய் இது கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 500 to 600 கேட்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ½ an hour ஒர்க்கு. நீங்களே அதை பாருங்கள். ஈவன் நீங்கள் இந்த மாதிரி நீங்களே பண்ணும்போது தான் வந்து நான் சின்ன விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும். பைக்கை பற்றி நிறையா ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது வெரி சிம்பிள் கைஸ். நம்ம இது பெரிய ப்ராசஸ் நினச்சி பயந்துட வேண்டாம். ஓகே கைஸ், இப்போது பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு 2 ஃபாக் லைட்டோட சுவிட்சையும் உள்ளே எடுத்தாச்சு. மெயின் சுவிட்சோட ஒயரையும் உள்ளே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வந்து உள்ளே நிற்கும். இதில் வந்து 2 ஃபாக் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் ஒயர் இருக்கும் இல்லையா, ஒன்று பிளாக்கு ஒன்று ரெட்டு.
அதே மாதிரி இந்த ஃபாக் லைட்டோட ஒரு பிளாக் ஒரு ரெட்டையும் பிளாக்கும் ரெட்டையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ அதான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு 2 தான் வெளியே வர மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒயர் ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஒயர் ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிடுங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படுது, இப்போ எண்டு தேவைப்படும். ஸோ அதனால ரெண்டையும் அட்டாச் பண்ணுறப்ப ரெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பிளாக்கையும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணி முடிச்சோம்னா இது இப்போது சிங்கிள் ஒயராக மாறிடும். அது இல்லாமல் நம்ம சுவிட்ச் போர்ட்லேருந்து நம்ம சுவிட்ச் கீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஒயர் வந்து உள்ளே நிற்கும். ஸோ இப்போ நமக்கு 2 தான், 3 இருந்தது, இப்போ நமக்கு 2 தான் வந்துடுச்சு. ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி கைஸ், ரொம்ப ஈஸி. உள்ள ஃபியூஸ் இருக்குது பாருங்களேன், நம்ம ஹெட்லைட்டில் அங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளக் ஒன்று இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ஈஸி. நார்மலாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் போர்டில் நம்ம கீழேருந்து ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அவர் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடணும். கழட்டிட்டு நம்ம ஸ்விட்சிலேருந்து கொடுத்துருக்க ஒயரில் க்ரீன் கலர் ஒயர் ஒன்று இருக்கும். அந்த க்ரீன் கலர் ஒயரை அந்த ப்ளக்குள்ளே வைக்கிறதோ இல்லை ப்ளக்கு உள்ளே வச்சு ப்ளக்கு உள்ளே வச்சு டைட் பண்ணியிருக்காது. அது தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒயர் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இந்த பண்ண ப்ளக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதில் வர 2 ஒயரில் ஒன்று கனெக்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது. கேஸ் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி. இது நீங்கள் கடையில் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. நீங்களே டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், நீங்களே இன்ஸ்டால் பண்ணலாம், நீங்களே ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு பவர் வருதான் வருது. நீ டேரெக்டாக இது ஹெட்லேம்ப் நல்ல பவர் இருக்கனால டேரெக்டாகவே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்விட்ச் கண்ட்ரோல் எல்லாமே ஓகே தான். பார்க்கலாங்க. அவர் வந்து லைட்டே தான் செக் பண்ணிகிட்ருக்காப்புல. நோ இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரெட் கலர் அந்த ப்ளக்குள்ளே வந்து நம்ம ஸ்விட்சில் இருக்க 2 ஒயரில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சுது. இன்னொரு ஒயர் இருக்குது தனியாக, அதுவும் இங்கே நம்ம இங்கே வந்து நம்ம ஃபாக் லைட்டோட ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் கைஸ், ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக 500 to 600 கேட்பாங்க. இல்லை ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஒர்க்கு ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்களே சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு ஒயருக்கு பவர் தான் செக் பண்ணிக்கிட்டாரு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் அதுவும் இது ஒய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு பிளாக் டு பிளாக்கு ரெட் டு ரெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு ரெட்டோட ஒயர் இருக்குது பாருங்களேன், ஃபாக் லைட்லேருந்து ஒரு ரெட் ஒயரை வந்து இந்த ஸ்விட்சில் இருக்க பிளாக் ஒயர், அது பிளாக் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டு 2 கலரில் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் போட்டு அதை சேஃப்டிக்கு வச்சுடுங்க. ஸோ கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்விட்ச் போர்ட்லேருந்து 2 ஒயர் வருது. ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. க்ரீன் வந்து ப்ளக்கில் ரிமூவ் பண்ணி உள்ளே வச்சுட்டு ப்ளக் கனெக்ட் பண்ணிடுறோம், அது முடிஞ்சது. இன்னொன்று ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்துட்டு ஃபாக் லைட்டில் இருக்க ரெட் லைட்டை கனெக்ட் பண்ணி டேப் போட்டு சேஃப்டி வச்சா முடிஞ்சது. ஸோ இப்போ ஒரே ஒயர் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்டர்னலாக வெளியே நிற்கிது, அது பிளாக் கலரு. அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்லேருந்து வருது. ஸோ ரொம்ப ஈஸி கைஸ். இப்போ அந்த ஃபாக் லைட்லேருந்து வர ஒரு ஒயரை மட்டும் இங்கேயே ஹெட்லேம்பு இன்னொரு ப்ளக் ஒன்று இருக்குது பிளாக் கலரில், அந்த பிளாக் கலர் ஒயரில் இப்போ அந்த ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகுதுனால எக்ஸ்டர்னல் ஒயர் ஒன்று சின்னதாக போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காரு, வேறு எதுவும் கிடையாது. கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் போட்டுட்டு இப்போ ஒயர் ஸ்லீவ் போட்டு சேஃப்டிக்கு ஒயர், அது ஒயர் ஸ்லீவ் சொல்லுவோம், அது வந்து போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஒயரோட எந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வச்சிடணும். இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பிளாக் கலரில் அதே ஒரு ப்ளக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து நீ கழட்ட கூட வேணாம், அதில் வந்து தின் ஒயர் தான் 2 ஒயர் இருக்கும். அதில் ஒரு ஒயர் லைட்டாக ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிட்டா டோட்டலாக முடிஞ்சு கைஸ். அவ்வளோ இந்த பாருங்க, இது வந்து ஃபாக் லைட்டில் இருக்க ஒயரு ரிமூவ் பண்ணிட்டாப்ல. அந்த பாருங்க பிளாக் கலரு ஒயரு, ஆனால் அந்த ஸ்லீவ் வந்து ஒயிட் கலரு அந்த ப்ளக்கு, அது பார்த்துக்கணும். அதுக்கு டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சின்ன தின் ஒயர்லேருந்து ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணுறது, தெரியுங்களா? ஒயர் கட் பண்ணுங்கள், ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிடும். அவ்வளோதான் கேஸ். அடிச்சுட்டு லைட்டை செக் பண்ணிடணும். ஆன் பண்ணால் முடிச்சு சேனல் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் கேஸ், வேலை முடிஞ்சது. ஸோ சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆகும். இதில் வந்து லோ பவர், லோ பீம் ஹை பீம் கிடையாது, ஒரே பவர் தான். ஸோ அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜின் ஆன் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாலே எல்லாம் பெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் வந்து நமக்கு இங்கே தனியாக அடிஷ்னல் சுவிட்சு கொடுத்துருக்கோம் ஃபாக் லைட்டுக்கு, அது ஆன் ஆஃப். இதோட லைட் பார்த்திங்கன்னா HJC பிராண்டு. நான் ரிவ்யூஸ் நிறையா பார்த்தேன், பிராண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்ட் 3000 வரும் காம்போ வாங்கினா. இல்லைன்னா சிங்கிளாக வாங்கினா 1600 to 1800 900 வரைக்கும் வரும் சிங்கிள் லைட்டு. பட் லைட் வைஸ் ஓகே, இஸ் ரியலி குட். அவ்வளோதான் கைஸ். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படியே, அந்த ஒயர் முடிஞ்சு. இப்போ ஒயர் வரைய எதுவும் இல்லை. இப்போ டேரெக்டாக நம்ம ஹெட்லாம்பை ரிமூவ் பண்ணி விட்டோம் பாருங்கள், அந்த இதில் மறுபடியும் கனெக்ட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், ரெட் டு ரெட். இது நம்ம ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு எதை ரிமூவ் பண்ணி தெரியும், அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெட்லாம்பை வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சுங்க. இவ்வளோதான் கைஸ். எனி டவுட் அபவுட் திஸ் ஹவ் டு இன்ஸ்டால் த ஃபாக் லைட், அது மாதிரி உங்கள் டவுட் எது இருந்தாலும் எப்போ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு trichy கோகுல் அப்படின்ட்டு ஒரு நாகர்கோவில், அவர் யூடியூபர் தான். ஸோ அவங்க வந்து இன்டர்செப்டர் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்பில் எடுத்து போடுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இதே நம்ம கடையில் மற்றவங்களுக்கு கொடுத்து பண்ண சொல்லணும். இது அரௌண்ட் 500-600 வேஸ்ட், ஆஃப் அன் ஹவர் ஒர்க் தான் கைஸ். இப்போ நீங்கள் வந்து கிளாம்பெல்லாம் ரிமூவ் பண்ணணும், நீங்களே இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி நீங்களே வளைச்சி பண்ணால் டஃப். இது ஆல்ரெடி 1.5 இன்ச்சு பைப்பு அதுவே இருக்குது. வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் 1 இன்ச் பைப் தான், நீங்கள் இதுவும் வேணும், ஈஸியாக கிளாம்ப் கிடைக்கும். அதனால் தான் கிடைக்கும். முடிஞ்சு இந்த ஷாப்பில் நேம் சகாயம் ஆட்டோ ஒர்க்ஸ் ட்ரிச்சி, சூப்பராக பண்ணுங்க கைஸ், ரியலி சூப்பராக பண்ணுங்க. தேங்க்ஸ் டு சகாயம் ஆட்டோ ஒர்க்ஸ். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, சூப்பராக பண்ணாங்க கைஸ். எனி டவுட் எப்போ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வில் ரிப்ளை.